ஹலோ யோஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை எப்படி ஸ்பீடப் பண்ணுறது, அதை ஸ்பீடப் பண்ண முடியுமா, அதுக்கான என்னென்ன மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதனால் ஸ்பீடு கம்மியாகுது அந்த காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய பேர் லாங் டைம் யூஸ் பண்ணுறாங்க. லாங் டைம்னால் அந்த ஏன்னா ஆஃபீஸ்லேயும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, ஐடி கம்பெனிலையும் சரி ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணுவாங்க இவங்களாம். அதனால் அவங்களுக்கும் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ரெண்டாவது லேப்டாப்பு டெஸ்க்டாப் ரொம்ப ஹீட் ஆனாலும் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா லாங் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால ஸ்லோவாகும். மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆனாலும் இன்னும் ஒரு ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதேமாதிரி ஸ்டோரேஜ் ஓவர்ஃப்ளோ ஆனாலும், ஃபைல்ஸ் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் அதிகமாகிட்டாலும் ஸ்லோவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 4 காரணத்தை நம்ம வச்சு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அப்போ நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். லாங் டைம் நம்ம அதிகமாக ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். லாங் டைம் யூஸ் பண்ண அந்த லாங் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முடியாத பட்சத்தில், ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகிடும், ப்ளஸ் பேடெல்லாம் அதிகமாக சேர்ந்துடும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிட்டு லோக்கல் டிஸ்கெலாம் காமிக்கும். அந்த டிஸ்கில் ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் க்ளீனப் வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு ஃபைல்ஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். ரெண்டாவது உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் தேவையில்லையோ அந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் தேவையில்லைன்னா எடுத்து விட்ருங்க. தேவையில்லாத ஆப்பும் இருக்கும், அந்த ஆப்லாம் கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வர வரையும் நீங்கள் வச்சிருக்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு ஸ்லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாங் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்றதுக்காக. லாங் டைம் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நீங்கள் ரிலாக்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் உங்கள் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் கேப் விட்டு திருப்பி ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகலாம். ரெண்டாவது வைரஸ் அட்டாக் ஆகிருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வைரஸ் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதாவது மந்த்லி ஒரு வாட்ஸ் ரன்னிங் விட்டிங்கன்னா, ஃபுல் சிஸ்டம் க்ளீனிங் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வைரஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். ரெண்டாவது நல்ல ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள் எப்போவுமே. அடுத்தது வைரஸ் இருக்கிற ஆப்புங்க எதனா இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஏன்னா வார்னிங் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் விண்டோஸ் வைரஸ் எப்பவுமே அப்டேட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒர்க்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீடப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணுறோம். தேவையில்லாத ஆப்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை ஆகிடும். ப்ளஸ் நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் ஆகிறது அதிகமாகும். அந்த ஹீட்டிங் குறைக்கிறதுக்கு நம்ம ஹீட் சிங்க் அதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்குமா சிஸ்டத்துக்குள்ளே பார்த்துணும். லேப்டாப் இருந்ததுன்னா நீங்கள் கூலர் பேட் வச்சு லாங் டைம் யூஸ் பண்ணுவோம். கூலர் பேட் வச்சு லேப்டாப் கூலர் பேடுன்ட்டு இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹீட்டிங் ரெடியூஸ் ஆகும், லேப்டாப்பும் லைஃப்பும் வரும், உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டும் கம்மியாகுன்றதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும்போது கம்ப்யூட்டரையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹீட் அதிகமாக ஆகாது, ஸ்பீடும் இருக்கும் லேப்டாப்பும் உங்களுக்கு, டெஸ்க்டாப்பும் சரி. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாகும். எப்படின்னா நம்மளுக்கு விண்டோஸ்லாம் அப்டேட்டிங் ஆகும், வைரஸ் டேட்டாஸு நம்ம பண்ணுற ஸ்டோரேஜ் எல்லாமே இடம் அதிகமாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பீடு கம்மியாகும். இந்த பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் இருக்கிறவங்க எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடு அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரேம் ஸ்பீடும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ரேம் ஸ்பீடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி ரேம் இப்போ ஒரு 4 GB இருக்குன்னா அது வெறும் டேட்டாஸ் ரன் ஆகிறதுக்கு மட்டும் தான். ஒரு 8 GB இருந்ததுன்னா ஓரளவுக்கு ரன் ஆகும். உங்களுக்கு 16 GB இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கும். அதேமாதிரி தான் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஒரு 1 TB நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது நார்மல் ஹார்ட் டிஸ்க் இருந்ததுன்னா எஸ்எஸ்டி ஒரு 256 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேலி ஆகி உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். எஸ்எஸ்டி எதுக்காகனா அது ஒரு மெமரி
ஃப்ளாஷ் மெமரின்றதுனால அது ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. விண்டோஸ் 11 சரி 10 சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து நல்லா அப்டேட் ஆகி ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ஸ்டோரேஜுக்காக ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ உங்களுக்கு முக்கியமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்கள்கிட்ட ஹார்ட் டிஸ்க்கை நம்ப முடியல, பேட் அதிகமாக இருக்குது, சில டைமில் கரெக்டாக வருது, எரர் வருது, விண்டோஸ் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது, இந்த மாதிரி காரணங்களை நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் எப்பவுமே க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிங்க. க்ளவுட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ, அதாவது iCloud பார்த்தீங்கன்னா 5 GB உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. அது கூகுள் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா 15 GB தராங்க. இந்த மாதிரி நீங்கள் கூகுள் ட்ரைவ்லையும் iCloudலையும் நீங்கள் ஒரு 20 GB கிட்ட நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களோட முக்கியமான ஃபைல்ஸு ஃபோட்டோஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஹார்ட் டிஸ்க்கை நம்ப முடியாதவங்க க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிற மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு சேஃப்டாக இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். தேவையில்லாத டைமில் நீங்கள் உங்களோட தேவையில்லாத ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் தேவையில்லாத ஆப்பையும் ரிமூவ் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு சிஸ்டம் எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாரி ஸ்பீடாகவும் இருக்கும், ஆக்சஸிங் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் எஸ்எஸ்டி எதுக்காகனா சொல்லிட்டேன், ஃப்ளாஷ் மெமரின்றதுனால உங்களுக்கு ஸ்பீடாகவும் இருக்கும் சிஸ்டம். நிறைய பேர் இப்போது நார்மல் ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஃப்ளாஷ் மெமரியாக வந்து அதாவது எஸ்எஸ்டியாக கன்வெர்ட் ஆகிறாங்க. அப்படி கன்வெர்ட் ஆகிறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து லேப்டாப்பும் சரி ஸ்பீட் அப் ஆகிறதுக்காக தான். இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல, இந்த ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்கள் நினைக்கிற டைமில் உங்களுக்கு நெட்வொர்க் ஆகலை அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற ட்ரபிள் ஷூட்டிங்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.